இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் எங்கே எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் எனக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் தான் இது. இதை எப்படி கொண்டு போகலான்னு தெரியல. சரி இவங்களோட ஷேர் பண்ணி அப்படியே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கம்பெனியில் இப்போ தான் என்டர் ஆகிட்டு இருக்கேன். ரூமில் கொஞ்சம் இதாகவே இருக்கும், கொஞ்சம் கன்ஜஸ்டடாகவே இருக்கும். அதனால் சரி கம்பெனிலே எடுத்துக்கலாம். அதுவும் இங்கே ரொம்ப ஸ்பேஸாக இருக்கும். நான் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும் அங்கே ஆஃபீஸில். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. நீ அப்படி வரியா? நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு அனாட்டமி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு செட்டில் 4 இருக்கணும், 4 ட்ரா இருக்கணும். ஸோ அது வந்து மேலுக்கு மட்டும் லைக் ப்ரொஃபைல், 2 ப்ரொஃபைல், லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ஃப்ரண்ட் வியூ அண்ட் பேக் வியூ. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். சே ஹை ப்ரோ. ஹாய். ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்து இந்த விளாக்ல வந்து சர்வே பண்ண போகிறோம். இந்த விளாக்ல வந்து பண்ண போகிறோம். நான் வந்து ஆனி ஹாத்வே, இவர் வந்து ராபர்ட் டி நீரோ அப்படியே நடிச்சு புடுங்குறாங்க. அப்படியே இந்த செட்டில் ஒரு மேல் கேரக்டர்னா 4 செட்ஸ், ஐ மீன் 4 ட்ரா இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு செட்டுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்ம வந்து 40 செட்டு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டாஸ்க்கு. பேக் மாட்டிட்டு கொஞ்சம் மூச்சு வேற வந்துட்டு. ஃபஸ்ட்டு இதை ஹைட் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் ஜன்னல் சதுர போய்ட்டுருக்கோம். ஒரு செட்டுக்கு வந்து 4 இருக்கும். அந்த 4 ட்ராயிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்டு 2 சைட் ப்ரொஃபைல், லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணுறது, இதை வந்து ஒரு இதோட அனாட்டமி வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து 40 செட்ஸு, ஃபீமேலுக்கு வந்து 40 செட்ஸ் இருக்க போது. இந்த டாஸ்க்கை எனக்கு எவ்வளோ நல்ல முடிப்புன்னு தெரியல. ஐ மீன் இது 4 கணக்காக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கும். 1 or 2 days இருக்கும். ஏன்னா ஒர்க்கும் பார்த்துட்டு இதே பார்த்துட்டு இருக்காங்கள கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஐ மீன் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால யூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸு. இதுதான் வந்து பேசிக் அனாட்டமியோட ஸ்ட்ரக்சரு. இப்போ நான் போடுற லைன் எல்லாமே வந்து நான் வச்ச சென்டர் லைனோ இல்லை அது இல்லை, நான் எங்கே டார்ஸோ க்ரியேட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் நான் இந்த லைன் க்ரியேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு செட்டு முடிஞ்சோன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆக்சுவலி எனக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த லைன் எங்கே வரும் அப்படிங்கிறதே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இந்த லைன்ஸ் வந்து எப்படி பிரிக்கணும், இதை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளோட லைன்ஸ் ஆகட்டும், நம்மளோட தாட்ஸ் ஆகட்டும், அது வந்து சீக்கிரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகுறத விட நமக்கு எப்படி சொல்கிறது, லைக் ப்ராக்டிஸ் மேக்கப் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ட்ராயிங் ஸ்கில் வந்து வளரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரைகிறப்போ உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும், ஓகே நம்ம வந்து முன்னை விட நம்ம இப்போ பெட்டராக இருப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படின்னா ஒரு லைன் போட்டு ஒரு சென்டர் லைன் எப்படி பிரிக்கணும்னு சொல்லி. ஸோ அதுதான் இதோட பேஸு. நீங்கள் அந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து போமோடோரோ சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சீரிஸ் யாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட்ஸாகவும் போட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீரிஸ் அதே மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளானு. நமக்காக வந்து சாங்லாம் போட்டு விடுறாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறல இதில் இந்த பாக்ஸ் வரைகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எப்படின்னா இந்த பாக்ஸ் எவ்வளோ லென்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தப்பு. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு கர்வ் வரைகிறீங்கன்னா இந்த கர்வுக்குள்ளேயே தான் இது வரணும். ஸோ இதை விட்டு வெளில போணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு கூட வரைஞ்சிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வரைகிறப்ப கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், இந்த பாக்ஸ் எவ்வளோ லென்த்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இந்த மேலே உள்ள பாக்ஸோட லென்த், இங்கே நம்ம கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு ஆர்க் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ஆர்க் வந்து இது கரெக்டாக பெண்ட் ஆகணும். சப்போஸ் அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிக்கணும். டார்ஸோ நம்ம பார்த்து வரைகிறது ஈஸியாக வரைஞ்சிடலாம் சீரியஸாக. ஏன்னா பார்த்து வரைகிறது கூட நான் வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து அது ஈஸின்னு சொல்லலை, பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் நம்ம பார்க்காம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிள். அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தெரியும், எல்லா வரைகிறவங்களுக்கு மோஸ்ட்லி நல்லாவே தெரியும். நம்ம பார்த்து வரைஞ்சிடலாம், பட் ஓனாக க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுமாதிரி நீங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் வந்து அதை சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. இன்றைக்கி டார்கெட் என்னென்னா, இன்றைக்கி இந்த மேல் கேரக்டரோட செட்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட்.
நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறது ரைட் சைடு கூட போட்டுறேன், பட் லெஃப்ட் சைடு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. எந்த சைடு பாயிண்ட் பிரிக்கணும் அப்படின்னு தெரில. ஈஸியாக தான் பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், பட் நம்ம எந்த சைடு லைன் ஏற்றுறோம் இறக்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு நான் வந்து ஃபீமேலுக்கும் மேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன். இதில் இந்த சென்டர் லைன் வந்து பிரிக்கிறது தான், ஏன்னா மெஷர்மெண்ட் முக்கியம் ரொம்ப. ஸோ அந்த சென்டர் லைன் பிரித்து வரைகிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இப்போ வரைகிறது நம்ம ஃபுல்லாகவே அப்பர் பாடி மட்டும் தான் வரையணும். அப்போ வரைகிறப்போ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். மேட் லைக் ப்ரோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கேட்டாச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சொல்லி முடிஞ்சு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வியூக்கும் பேக் வியூக்கும் என்ன மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைட் லேம்ப் வந்து தொங்க விட்ட மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து அப்வர்ட்ஸில் வரையணும். ஸோ நமக்கு வந்து பிலோ டாப்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். நம்ம இது வந்து நம்மளோட ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே லேம்ப் வந்து அப்வர்ட்ஸில் இருக்குன்னா, ஸோ அதை வந்து டவுன்வர்ட்ஸில் வரையணும். இதுதான் வந்து பேக் வியூக்கும் ஃப்ரண்ட் வியூக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடம் ஓப்பனாக இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். ஸோ இது அப்படியே வந்து இது வந்து இன்வெர்ட் ஆகிருக்கும் இந்த சைடு. இதுதான் வந்து மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு இந்த இடத்துல இது வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாயிண்ட் எப்படி வரும்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து இங்கே ஜாயின் ஆகும். அது வந்து நான் போக போக உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி இதே முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்னா 5 பேஜஸ் முடிச்சிருக்கோம். 5 பேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்கெச்சஸ் வந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து பிஜிக்கு தான் போய் பண்ணணும். ஸோ பிஜிக்கு போயிட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். டாட்டா. ஒரு சுறவழி கிளம்பியதே. வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன், பட் ஆக்சுவலி ஹாஸ்டலில் தான். ஸோ இங்கே பிஜியில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் என்ன ஒரு விஷயம் ரெக்கார்டில் அப்படின்னா, இங்கே ஒருத்தர் தூங்குறப்போ ரொம்ப கொட்டை ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ ஆடியோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் எடுக்கலைன்னா இதுதான். இதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டு 5 பேஜஸ் வந்து முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் பிளான். இப்போ வரைய போகிறேன். பட் என்ன அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ரொம்ப கொட்டை ஓட்டிகிட்ருக்காரு, கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அகெயின் இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸில் பார்க்கலாம்.